இன்னைக்கு பார்க்க போகிறது கோ, கி, கே இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சரளமாக பேசுகிற ஹிந்தி தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நான் படிப்பு சொல்லி கொடுக்க கிடையாது. ஏன்னா படிக்கிறப்ப குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் வரும், பேசுகிறப்ப எண்ணிக்கையே இருக்காது, அவ்வளோ வேர்ட்ஸ் வரும். அதுவும் எனக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே எப்படி பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து படித்து கற்றுக்கிட்ட ஹிந்தி கிடையாது, நான் பேசுகிறத தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு ஃபுல் ஹிந்தி தெரியும், பியூர் ஹிந்தி தெரியும், கலப்படமான ஹிந்தியும் தெரியும். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். கிஸ்கோ புலானா ஹே, யாரை கூப்பிடுவது, யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுதான் கிஸ்கோ, யாரை. அந்த ரை அதுதான் கோ. இந்த இடத்துல அது அந்த ரை தான் கோ. கிஸ் கோ புலானா ஹே, யாரை கூப்பிட, யாரை கூப்பிட அப்படின்னு கேட்போம்ல அது. கிஸ்கே பாஸ் ஜானா ஹே, யாரிடம் போவது. கிஸ்கே பாஸ் ஜானா ஹே, யார்கிட்ட போவது, யார்கிட்ட போகணும் அப்படி அர்த்தம். யார்கிட்ட போகிறது அப்படின்னு கேட்டால் கிஸ்கே பாஸ் ஜானா ஹே, யார்கிட்ட போகிறது அப்படின்னு கேட்குறது. கிஸ்கோ தேனா ஹே, சேம் அர்த்தம் தான். கிஸ்கோ அப்படின்றது யாரிடம், கொடுப்பது. தேனா ஹே, யார்கிட்ட கொடுக்க, யாரிடம் கொடுக்க அப்படின்வோம்ல, அதான் கிஸ்கோ தேனா ஹே, யாரிடம் கொடுப்பது. கிஸ்கே பாஸ் தேனா ஹே, யாருக்கிட்ட கொடுப்பது. கிஸ்கோ தேனா ஹே, யாரிடம் கொடுப்பது. கிஸ்கே பாஸ் தேனா ஹே, யாருக்கிட்ட கொடுப்பது. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், லைட்டாக தான் வித்தியாசம். கிஸ்லியே புலாயே தே, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கிஸ்லியே புலாயே தே. இந்த வேர்டை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் கோ, கி, கே அப்படின்லாம் வருது. அப்போ கிஸ்கோனா யாரை, கிஸ்கோ தேனா ஹேனா யாரிடம் கொடுப்பது அப்படின்னு வருது இல்லையா. அப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த வேர்டை போடுறோம். அது தனியாக சொன்னோம்னா அதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது அந்த வேர்டுக்கு. மை கியா போல்னா சாரா ஹூம் கி, இது பசங்க சொல்கிறது. இதே ஒரு பொண்ணு சொல்லணுன்னா மை கியா போல்னா சாஹ் ரஹி ஹூம் கி, ரஹி அப்படின்றது போட்டோம்னா அது பொண்ணுங்க, பெண்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த கி என்ன அர்த்தம் அப்படின்னு. என்றால் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல கி யூஸ் பண்ணணும். ஹிந்தியில் வந்து கி எங்கே வேணாலும் வரட்டும், ஆனால் அதை நம்ம புரிஞ்சு என்றால் என்னென்னா அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல கியூ யூஸ் பண்ணணும். அதை எப்படி பேசணும் சென்டென்ஸாக அப்படிங்கிறத புரிஞ்சு பேசணும். முன்ன பின்ன பேசுனா ஹிந்தியில் வார்த்தைகள் புரியாது, நல்லா இருக்காது. அதனால் எதை முன்னாடி பேசணும் எதை பின்னாடி பேசணுன்றதை மட்டும் கரெக்டாக யோசித்து பேசுங்க. மே சோச் ரஹா தா கி ஆஜ் பிக்சர் ஜாவுங்கா, நான் இன்னைக்கு மூவி போகலாம்னு நினச்சேன். அந்த போகலாம் என்று அப்படின்ற அந்த என்று தான் அந்த கி. சரிங்களா, தமிழில் மாதிரி ஹிந்தியில் வராது. ஆனால் கி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, என்று, என்றால், என்னென்னா அப்படின்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். மே சோச் ரஹா தா கி ஆஜ் பிக்சர் ஜாவுங்கா அப்படின்றத பார்த்துட்டோமா. முझे ये बताना था कि मैं आज नहीं आ पाऊँगा, நான் இன்னைக்கு வர முடியலைன்னு சொல்லலாம்னு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கி எதுக்கு வருது அப்படின்னா, என்று, சொல்லலாம் என்று இருந்தேன், அந்த என்று தான் கி. இதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும். என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சொல்லி தருவேன். தப்பு விட்டிங்கன்னா உடனே நான் வந்து இப்படி சொல்லக்கூடாது, இது தப்பு, தமிழ் வார்த்தை மாதிரி ஹிந்தியில் வராது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பேன் என் ஸ்டூடெண்ட்களுக்கு. அவங்களும் நல்லாவே கற்றுட்டு வராங்க. உங்களுக்கும் ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா ஹிந்தி சரளமாகவும் சீக்கிரமாகவும் பேசி கற்றுக்கலாம். இப்போது கேள்வி நேரம்.
मैं आने ही वाला था कि आप आ गए. இந்த இடத்துல கி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணி பதில் சொல்கிறவங்களுக்கும், கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.